டாக்ஸிக் மாயா மன்னிப்பை வந்து பிச்சை எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அது வேற லெவலுங்க. இப்படி கூட மன்னிப்பை கூட ஒருத்தர் போய் பிச்சை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாப்பீங்க. ஆல்ரெடி எடிட்டர் 2 ப்ரோமோ போட்டார்ல, அதாவது அர்ச்சனா வந்து உங்க லவ்வுக்காக ஏங்குறேன், உங்க அன்புக்காக ஏங்குறேன் அப்படின்னு சொல்றது, இவங்க வெளியே வந்து அவ என் அன்புக்காக ஏங்குறா, வெளியவும் என் அன்பு வேணுமா அப்படின்லாம் கேட்கறான். ஆனா என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா நான் ரொம்ப ஜெனியூனு அப்படின்லாம் உருட்டினாங்கல்ல. அந்த சம்பவத்துல நடந்த விஷயமே வேறங்க. இங்க அர்ச்சனா கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு இந்த மாயா சொல்றது, விஷ்ணுவும் எனக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க, என் ஃப்ரெண்டை வந்து அவன் ஏமாத்திட்டான், அதுதான் பிரச்சனை, நான் 2 நிமிஷம் போதும், எனக்கு போய் பேசிடுவேன், சார்ட் அவுட் பண்றேன், சிரிச்சிருவேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. விஷ்ணு கூட பிரச்சனையே இல்லையா? நேத்து என்ன கெட்ட வார்த்தை அது, ஏல ஆரம்பிச்சு ஈல முடிகிற அந்த இங்கிலீஷ் கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு அதுக்கப்புறம் கேமராவை பார்த்து, ஓ கேமரா இருக்கா, சரி விடு 2 நாள் தானே அப்படின்றாங்க. 2 நாள் இல்லம்மா, நீ 20 நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட உன்னை கேட்க மாட்டாரு, விட்டுருவாரு. அந்த ஆழ்வார்பேட்டை மெஜிஷியன் கேட்க மாட்டாரு, ஏன்னா நீ மாயா, அவரு கமல்ஹாசன், சோ நீங்க என்ன வேணா பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா அந்த அளவுக்கு போகும்போதும் வரும்போதும் இவன் நேர்மை இல்லை, நியாயம் இல்லாதவன், சும்மா ஏமாத்திட்டான், யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸிக் வந்து தொடர்ந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல அதை கிளியர் பண்ணுவோமா? இவங்க லவ் பண்றேன்னு சொல்லி அவன் லவ் பண்ணி அந்த ட்ராக் கொஞ்ச நாள் போய் அதுக்கப்புறமா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிருந்தா கூட சொல்லலாம் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே. பூர்ணிமா எல்லா இடத்துலயும் அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எனக்கு லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என்ன ஏமாத்தனா யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்க, எங்கேயோ எடுத்துட்டு போகும்ல. எதுவும் பார்க்காதவன் திடீர்னு இதை பார்த்தான்னா ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ கற்பனை பண்ணிக்க மாட்டான். இதனால பேர் டேமேஜ், லைஃப் டேமேஜ் இந்த பக்கமும் ஆகுமே அப்படின்லாம் கூட கொஞ்சமும் கேர் பண்ணாம வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுது பாருங்க. இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல சின்ன பசங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற வேலையெல்லாம் பார்த்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, கிளவுன் டாக்டர் அப்படின்லாம் உருட்டினாங்க. டேய் அந்த மாதிரி இடத்துலலாம் அனுப்பாதீங்கடா, இந்த மாதிரி ஒரு பீஸை, ரொம்ப மோசமான ஒரு டாக்ஸிக்கா இருக்கு. ஏன்னா நடக்கிறது ஒன்று, பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வேற ஒன்று. இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல, கையை பிடிச்சிட்டான் கற்பழிச்சிட்டான்னு கத்துவாங்கல்ல, அந்த ரேஞ்சில் கதை விட்டுட்டு இருக்குங்க இது. அவங்க பட்டும் படாம உனக்கு பேச வந்தாங்க, இவங்க பேசினாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட போ அந்த லவ் ட்ராக் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டதே இந்த டாக்ஸிக் தான். அந்த லவ் ட்ராக் பண்ணாதான் நீங்க இருக்க முடியும் 1 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதே இந்த டாக்ஸிக் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அவன் ஏமாத்திட்டான், அவன் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா கண்ணாப்பிரன்னு வார்த்தையை விட்டுருக்கு. அந்த விஷ்ணுவே இப்ப இவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆனா அர்ச்சனா கிட்ட வந்து உண்மையான அன்பை இவங்க காட்டுறாங்களாம், கொடுக்க விரும்புறாங்களாம். ஆக்சுவலி அவங்க திருடிட்டாங்களாம் இவங்களுடைய அன்பை. எல்லாம் சரியா, ஆனா ஏதோ ஒரு இடத்துல கோபமா இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு கோபம் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சொன்னா என்னதான் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்ப அர்ச்சனா வந்து பதில் சொல்ல வராங்க, ஆக்சுவலி நான் வந்து அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு சரி விடுங்க எல்லாத்தையும் ஓரமா வச்சிருவோம், நீங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல என்னால ஹர்ட் ஆயிருக்கீங்க, அதானே, ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி, உங்க அன்பு வந்து ஜென்யூன் தான், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதா தான் ப்ரமோல எப்படி திருப்பி விட்டானுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரமோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், எபிசோட்ல பாத்தீங்கன்னா கமல் மக்களுக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. பரவாயில்ல, எடிட்டர் ஜி வந்து மக்களை சந்தோஷப்படுத்த பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் புரியுது அவர் ஒரு ரவீனாவா இருப்பாரு போல இருக்கு. ஏன்னா இங்க எதுவுமே அனலைஸ் பண்ணி எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு போட்ட மாதிரி தெரியல, எது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு போட்ட மாதிரி கூட தெரியல. எபிசோட்ல என்ன இருக்கோ அதுக்கு நேர் எதிரா ஒரு ப்ரமோவை கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க போல இருக்கு. அது இப்பதான் நமக்கு புரிய வருது. எப்படி ரவீனா கேம் லேட்டா புரிஞ்சில்ல, அந்த மாதிரி இந்த எடிட்டரை பத்தி நமக்கு லேட்டா தான் புரியுது. இப்படி மன்னிப்பு பிச்சை எடுக்க போன இந்த மாயாக்கு பரிதாபப்பட்டு பிச்சை போட்டாங்கல்ல மன்னிப்பு பிச்சைய அர்ச்சனா, அந்த வீடியோ எடுத்துட்டு தான் இந்த உருட்டுக்கள்லாம் வந்து அங்க பாருங்க லவ் பண்றாங்களாமா, அங்க பாருங்க அன்புக்காக ஏங்குறாங்களாமா, அங்க பாருங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்லாம் ஊட்டிட்டு இருந்துருக்கானுங்க. இவ்வளோ டுபாகோரெல்லாம் பார்த்துருக்கிறோம், ஆனா இந்த மாதிரி ஒரு டுபாகோரை பார்த்ததே இல்லை. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.